சார் வணக்கம் சார். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர். இன்றைய தினம் வெட்டுமணி அரசு மருத்துவமனை உள்ளே இருந்து வரும் தண்ணீர் ஒரு ஓடை வழி அந்த தண்ணீர் இணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தண்ணீர் பார்த்தோன்னா ஒரு கலர் வித்தியாசமாகவே இருக்கிறது. இந்த தண்ணீர் பார்த்தோன்னா கலைஞர் மாதிரி இல்லை, சோற மாதிரி இல்லை. இது எங்கே இருந்து தண்ணீர் வருகிறது? இந்த தண்ணீர் வந்து குடிநீர் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆற்றுக்குள் இணைக்கப்பட்டிருக்கின்ற இந்த தண்ணீர், அதாவது அரசு மருத்துவமனையில் வரக்கூடியதாக இந்த வேஸ்ட் தண்ணீர், இந்த சாக்கடை நீர், அதாவது இது போஸ்ட்மார்ட்டம் செய்யக்கூடியதான ரூமில் இருந்து கழிவிடக்கூடிய தண்ணீர், குளிக்கடை அவங்க குளிக்கக்கூடியதான ஆஸ்பத்திரியில் பரிமாறி வரக்கூடிய தண்ணிகள் எல்லாமே இதில் இணைக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் குடிக்கிற குடிநீர், அதாவது தாமிரபரணி ஆற்றில் இணைக்கப்பட்டிருக்கிறது. வெட்டுமணி வழி அந்த ஓடை குறிச்செடி, வெட்டுமணி குறிச்செடி வழி அந்த தண்ணீர் அந்த தாமிரபரணி ஆற்றி போய் சேருகிறது. இந்த பிரச்சனை நேரமே நான் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த பிரச்சனை ஆகையால் இந்த தண்ணீரை ஒன்றுகள் உள்ள செப்டி டேங்கு கட்டி தண்ணீரை நீங்கள் கட்டி நிறுத்தி தண்ணீர் பறிமுதல் செய்து வழிமுறை செய்யணும். மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர் இணைக்கக்கூடாது. தொற்று ஏற்படக்கூடியதாக நிலைமை இன்றைய மக்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பாருங்கள். மக்கள் எவ்வளோ நடமாட்டம், பெஸ்ட் ஸ்டாப்புகள், ஆட்டோ ஸ்டாண்டு, இந்த ஆட்டோ ஸ்டாண்டில் பின்புறத்தில் இது பாருங்கள் சார். ஆட்டோ ஸ்டாண்ட் பின்புறத்தில் தான் இது பாருங்கள். இது என்ன கொடுமைன்னு கேட்குறோம் சார். ஒரு புகார் கொடுத்தா புகார் பண்ணி நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள், இல்லையா? இந்த தண்ணி அந்த ரூமுகள், அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்யக்கூடிய ரூமில் இந்த கழிவிடக்கூட தண்ணீர், இந்த தண்ணீர் மக்கள் எவ்வளோ துன்பம் அனுபவிக்கிறோம். மக்கள் சுத்தமான குடிநீர் கொடுங்களேன். ஏன் இந்த தண்ணி இவ்வளோ ஒரு அரசு மருத்துவமனைக்குள்ளே செப்டி டேங்க் கட்ட முடியாது? கட்டி அந்த தண்ணீரை ஃபில்டர் வழியோ അല്ലെങ്കിൽ வேறு வழிக்கு கொண்டு போகலாம் இல்லை சார்? உரிய நடவடிக்கை தமிழக அரசு எடுக்க வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சருக்கு கொண்டு வருகிறேன். என்னுடைய பாசத்துக்குரியதான மாவட்ட ஆட்சித்தலைவரை கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். நகராட்சி ஆணையருடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். மதிப்புக்குரிய நகராட்சி சேர்மான் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். தலைவருடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த அரசு மருத்துவமனையிலிருந்து எங்கே இருந்தாலும் வெளியே கழிவுநீர் வருகிறதோ நீங்கள் தடை செய்ய வேண்டும். அதை உள்ளுக்கு நீங்கள் செப்டி டேங்குகள் அமைச்சு பராமரிக்க வேண்டும். அநேக நோயாளிகள் வரக்கூடிய இடம், அநேக மக்கள் இருக்கக்கூடிய இடம், பக்கத்து மீன் மார்க்கெட் இருக்கிறது, சந்தை இருக்கிறது, சாப்பிடக்கூடிய பொருட்கள், இது வெறும் துர்நாத்தம். யார் சார் நிற்க முடியல சார். ஆகையால் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டு பேட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்ற கழக நிறுவன தலைவர்.